ஹாய்! என்னோட ஸ்டைலில் சிக்கன் கிரேவி செய்யலாமா? இந்த சிக்கன் கிரேவி 20 மினிட்ஸில் பண்ணிடலாம். இதுக்கு அதிக மசாலாவும் தேவையே இல்லை. ஒரு சின்ன மசாலா மட்டும் நீங்கள் அரைச்சி போட்டால் போதும். சட்டுன்னு 20 மினிட்ஸில் பண்ணிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 துண்டு பட்டை, 2 துண்டு கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் ஏலக்காய், அது கூடவே ஒரு சின்ன பீஸ் அன்னாச்சிப்பூ, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது சாப்பரில் நான் 2 வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொடியாக அரைஞ்சிக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பொடியாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாமா? வெங்காயம், தக்காளி வெங்காயம் பியூரி நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தது தான். கூடவே காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்க போகிறோம். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானோடனே பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், நார்மல் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சிக்கனை சேர்த்துக்கோங்க. இந்த சமயத்துலேயே மிளகாய்த்தூள் சேர்க்கணும்னா அப்போ தான் சிக்கன் கிரேவியோட கலர் நமக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிக்கனை சேர்த்துட்டு அது கூடவே கல்லுப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. சிக்கன்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க. மறுபடியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தேன் அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அது சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு, அதாவது ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் சிக்கன் கிரேவி ரெடி. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி சேவ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி மோர் ரெசிபிஸ் பார்க்க நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இனி ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.